ஹாய் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் சொல்லி ஆரம்பிக்கலாமா? பப்ளிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோஸ் பொதுத் தேர்வு எழுதும் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மார்னிங் வந்து நீங்கள் 5 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் ஒரு 4 hours ஸ்லீப்பிங் டைம் இருக்கான்னு கேட்குறீங்க. அதுவும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்லிடுறேன். இதான் சார் படிக்கிறேன், இதெல்லாம் பிளான்லாம் நல்லா ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டெஃபினட்டாக எல்லாராலையும் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண முடியும். அதுதான் காலையில் எந்திரிச்சு படிச்சிங்கன்னா மைண்ட் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நைட் உங்களுக்கு தான் தெரியும் எந்த சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் இன்க்ரீஸாக படிக்கிறீங்க, எந்த சப்ஜெக்ட்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத நீ அது தகுந்த 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம் இல்லையா? ஒரு லாஸ்ட் ஒரு ஃபுல்லாக பாருங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி பிளான்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஓரளவுக்கு ஆர்கனைசிங் பண்ணி நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே கவர் பண்ண மட்டும்தான் நல்லா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். எதிர்பார்த்த மதிப்பெண்களை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு பிளான் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஓகே, ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட லைவ் டைம் ஷெடியூல் எனக்கு கரெக்டாக சொல்லுங்க. அது ப்ராப்பராக சொன்னீங்க, கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா அப்கமிங்ல உங்களுக்கு பப்ளிக் ரிலேட்டடாக சாப்டர் வைஸ் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். டைமிங் கரெக்டாக எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க, சரியா? ஓகே, ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆயாச்சு. மார்னிங் வந்து நீங்கள் 5 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் ஒரு 4 hours ஸ்லீப்பிங் டைம் இருக்கான்னு கேட்குறீங்க. அதுவும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் தென் பப்ளிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான மார்க்ஸ் எல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ 11th 12th 600 அவுட் ஆஃப் எவ்வளவு நீங்க வச்சிருக்கீங்க, 500க்கு எவ்வளவு நீங்க 10th ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அண்ட் தென் இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. அந்த மார்னிங் ஈவினிங் சொல்றீங்க, நைட்லாம் சொல்றீங்க. நான் ஆவரேஜ் பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் ஆயாச்சு. மார்னிங் சாலிடா 4:30 to 4:45 வரைக்கும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கரெக்டாக 4:45க்கு ஸ்டார்ட் ஆயிருங்க. 5:45 AM வரைக்கும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. இது 11th 12th ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அதை கேட்டகரியா நீங்கள் மாற்றிக்கோங்க. வொகேஷனல் குரூப்ஸாக இருந்தீங்கன்னா காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்கூல் டைம்ஸ்ல உங்களுக்கு ஃப்ரீ ஹார்ஸ் இருந்தது, உங்களை நீங்கள் படிக்க சொல்லிட்டாங்க, ஏன்னா போர்ஷன்ஸ்லாம் இப்போ எல்லாம் முடிச்சிருப்பாங்க. இப்போ டெஸ்ட் போயிட்டு இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். இல்லை அப்படின்னா இந்த ஷெடியூல் அப்படியே நீங்கள் ஸ்கூலில் கூட நீங்கள் போய் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுறீங்க 10th 11th 12th அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அது நான் உங்களுக்கு எப்படி நான் ஈஸியாக கவர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் தனியாக கூட உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், சரியா? ஓகே, அண்ட் தென் கண்டினியூ பாருங்க. 9:30 AM இருந்து 9:45 PM வரைக்கும் அண்ட் தென் பிரேக் அப்படி எடுத்துக்கோங்க. 9:45 இருந்து 10:45 வரைக்கும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. நான் சொன்ன மாதிரி டே 1 தான் நான் போட்டிருக்கேன். டே 2 நீங்க மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக பயாலஜி நீங்க போட்டுக்கலாம். சிஎஸ்னா சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கலாம். அது நீங்க தமிழ் இங்கிலீஷ் நீங்க போட்டுக்கலாம். டே 1 உங்களுக்கு நான் ஆர்கனைசிங் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி 20 நாள் 18 நாளைக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ல நீங்க வீக்கா இருக்கீங்களோ இந்த டயத்தை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த சப்ஜெக்ட்டை நீங்க மாத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அண்ட் தென் கண்டினியூ பாருங்க. அதே இதுதான். ஓகே, அண்ட் தென் ஆஃப்டர்நூன் டைம் தான் ஓரளவுக்கு ஸ்டடி பிளான்லாம் ஓரளவுக்கு ஸ்லீப்பிங் டைம் எடுத்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் கண்டினியூ நைட் வரைக்கும் படிக்கிறது கொஞ்சம் நல்லா. ஏன்னா காலையில ஒரு 4:30க்கு எந்திரிக்க சொல்றேன் இல்லையா? அப்போ ஆஃப்டர்நூன் டைம் கொஞ்சம் ஸ்லீப்பிங் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கூல் ஹார்டா இருந்ததுன்னா இதை நீங்க அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வீட்டில் அந்த பப்ளிக் ஒரு 1 வீக்கு முன்னாடி அதெல்லாம் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? அண்ட் தென் ஒவ்வொரு நாளும் டயத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணி கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அண்ட் தென் ஈவினிங் ஸ்டடி பண்ண வந்தாச்சு. 7 to 8 சேம் மேக்ஸ். நான் ஏன் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போடுறேன் அப்படின்னா ஏன்னா அது ஓரளவுக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸும் கூட நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றீங்க. நீங்க இந்த 1 டேலே கூட இப்போ மார்னிங் ஆஃப்டர்நூன் வருது இல்லையா? ஈவினிங் வந்து எனக்கு இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து நான் பயாலஜி சிஎஸ் கூட போட்டுக்கிறேன் சார் அப்படின்னா கூட நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதான் சொல்றேன், இந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் டைம் உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். நான் பயாலஜி நான் படிக்கிறேன், தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறேன்னா நீங்க சப்ஜெக்ட்ஸை நீங்க இடையில நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கு தான் தெரியும் எந்த சப்ஜெக்ட்ஸ்ல கொஞ்சம் இன்க்ரீஸா படிக்கிறீங்க, எந்த சப்ஜெக்ட்ல இன்னும் கொஞ்சம் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. ஷார்ப்பா உங்களுக்கு நான் 9:45 10 o'clock கிட்ட நான் ஷெடியூல நான் முடிச்சுட்டேன். ஸோ காலையில ஒரு 4:45க்கு ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு 9:45 ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வேலை ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாருமே சூப்பராக மார்க் வாங்க. ஏன்னா மார்னிங் ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பப்ளிக் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கூட ஒரு 10 o'clock படுத்துட்டீங்கன்னா தான் காலையில நீங்க உங்களால அடுத்த 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 டேக்கு இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ண முடியும், சரியா? ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒரு அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் தென் 1ல இருந்து 12th வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அதுவும் நீங்க ஃப்ரீ டைம் இருந்தால் செக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்டேட் செய்யப்படும்.